குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து பிப்ரவரி 18 ஸ்பெஷல் டெட்டுக்கான நோட்டிபிகேஷன் வந்து இமெயில் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அதை பத்தின டீடைல்ஸ் யார் யாரெல்லாம் இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து இன்னைக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா விண்ணப்பம் தேதி 18/2/2026 இன்னையில இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வெப்சைட்ல டிஆர்பி வெப்சைட் www.trb.in அந்த வெப்சைட்ல போய் நம்ம வந்து அப்ளை பண்ணோம். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 10. நல்லாவே நமக்கு டைம் இருக்கு, சரியா? ஈஸியா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த அப்ளை பண்ணாதான் வந்து திருத்தம் வந்து ஏதாவது நம்ம வந்து சர்டிபிகேட் நம்பர் வந்து தப்பா கொடுத்துட்டோம், இல்ல டேட் ஆஃப் பர்த் தப்பா கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 3 நாள் 11, 12, 13 அந்த 3 நாள் வந்து நம்ம வந்து திருத்தம் மேற்கொண்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து தேர்வு வந்து என்னைக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் 1க்கு வந்து ஜூலை 4, பேப்பர் 2க்கு வந்து ஜூலை 5. நமக்கு 100 நாள் கிட்ட நல்லாவே டைம் இருக்கு. இப்ப இருந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணா கூட வந்து நம்ம ஈஸியா வந்து கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் இதுக்கு தகுதி? நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க, பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ரெகனைஸ்டு பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற நீங்க டீச்சரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்கும். இது அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். அதாவது அவங்க கிட்ட ஸ்கூல்ல எத்தனை வருஷமா ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெச்எம் சைன் அந்த மாதிரி வந்து வாங்கி அதுல இருந்து நம்ம அப்ளை அந்த ஃபார்ம் மாதிரி வாங்கி அதை அப்லோட் பண்ணி அப்ளை பண்ணோம், சரிங்களா? அப்புறம் தற்போது பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகள் ஆசிரியர்களாக இருந்தா அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். முக்கியமா வந்து இவங்க வந்து எந்த டேட்டுக்குள்ள வந்து ஆசிரியர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்க வேண்டும்னா 1/9 செப்டம்பர் 1க்குள்ள வந்து அவங்களோட அப்பாயின்மெண்ட் வந்து இருக்கணும். அது தவிர்த்து வந்து பகுதி நேர தொகுப்பூதிய ஆசிரியர்கள் இவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பதவி உயர்வுக்கு வாய்ந்த பணியில் உள்ள ஆசிரியர்களும் வந்து உங்களுக்கு வந்து பதவி உயர்வு வரப்போது இவங்க ஆசிரியர்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் வந்து கண்டிப்பா வந்து டெட் எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம், எழுதணும். இதோட மதிப்பெண்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்வு 1 டெட் வந்து 150 மதிப்பெண்கள். டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 மணி நேரம், மேக்ஸிமம் வந்து 10 to 1 அந்த டைம் இருக்கும். அதே மாதிரி வந்து டெட் 2 அப்படிதான் 3 மணி நேரம் நமக்கு. தேர்வு கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பிசி, எம்பிசி, ஓசி இவங்களுக்கு எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 600. அதே தவிர எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாத்துக்குமே வந்து அதுல பாதி 300 ரூபாய் வந்து தேர்வு கட்டணம். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து எலிஜிபிலிட்டி மார்க் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பொதுப்பிரிவு வந்து 60%. அதுக்கப்புறம் வந்து இவங்களோட மதிப்பெண்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 90 மதிப்பெண்கள். அதாவது யார் வருவாங்கன்னா ஓசி, எஃப்சி இவங்க வந்து இவங்களோட மதிப்பெண்கள். அதே மாதிரி வந்து பிசி, எம்பிசி, பிசிஎம், டிஎன்சி, பிடபிள்யூடி இவங்களுக்கெல்லாம் வந்து தகுதி மதிப்பெண்கள் வந்து 50%. 50% அப்படின்னா 75 மார்க், சரிங்களா? 75 மார்க்கு இவங்களோட மதிப்பெண்கள் வந்து 25 மார்க். இவங்களுக்கு மட்டும் ஓசி, எஃப்சிக்கு வந்து பொது பிரிவினருக்கு மட்டும் 60% குறைக்கவே இல்லை. இவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து 90 மதிப்பெண்கள் வந்து எடுத்தே ஆகணும். அப்புறம் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு எல்லாமே வந்து 40%. ஜஸ்ட் வந்து 60 மார்க்ஸ் வந்து எடுத்தாலே வந்து போதும். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஹால் டிக்கெட் வந்து எதுல நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி www.trbtn.government.in அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து வந்து வேற ஏதாவது உங்களுக்கு வந்து அப்ளை பண்றது ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, அது கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்ணுவோம். டெட் பேப்பர் 1, பேப்பர் 2க்கான கிளாஸஸ் வந்து நம்ம அகாடமில வந்து ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்ணோம். டைரக்ட் கிளாஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதை தவிர்த்து வந்து டெஸ்ட் பேட்சும் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம அகாடமில படிச்ச நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து டெட் குவாலிஃபை இருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது கோச்சிங் பத்தி நீட் தேவைப்பட்டது அப்படின்னா அகாடமி நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க, இல்லாட்டி வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.